இது தேனி மாவட்டத்தில் இருக்கிற சின்னமனூரில் பூலாநந்தீஸ்வரர் மற்றும் சிவாமி அம்மன் டெம்பிள். இந்த கோவில் சீலையம்பட்டி ரோட்டில் பச்சை பசேல்னு இருக்கிற அந்த இடத்த சுற்றி இருக்கிற அந்த நெல் வயலுக்கு நடுவில் இது அமைஞ்சிருக்கு. ஆசையாக அதை பார்க்க போய் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதனால் திடீர்னு கிளம்பணும். காலையில் 6 மணிக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். ஆனால் பூசாரி யாருமே வரல. கோயில் மட்டும் திறந்துருக்குது. எல்லோரும் கூட்டுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாருமே அப்போ தான் வந்திருக்காங்க. என்ன பண்ணலாம் பார்த்து, சரி யாரும் எல்லாம் க்ளீன் பண்ணி வர்ற வரைக்கும் சாமி உள்ள கருவறையெல்லாம் பூட்டி இருந்தது. எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். எல்லாம் இதெல்லாம் பார்த்தோம்னா நல்லா இருந்துச்சு. சுற்றி பார்க்க அமைதியாக இருந்தது. இதெல்லாம் வெளியே போகிற தோற்றம். அப்படியே சுற்றி வந்தோம். வந்து பார்த்துட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டோம். அதனால் வெளியில் மறுபடியும் பார்த்தோம். இந்த 6 மணிக்கு அமைதியான சூழலில் எவ்வளோ அழகாக இருக்குது. அருமையாக இருந்துச்சு. அப்படியே பார்க்க ஆசையாக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடித்து கொடிமரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய கொடிமரம். இது ஏன்னா இவங்க பூசாரி லேட்டாக வந்தாங்கன்னா, இதுக்கு முந்தின நாள் நல்ல ஒரு விசேஷம் கோயிலில் நடந்திருக்குது. சரியான கூட்டம் இருந்திருக்குது. எல்லோரும் அசதியாகிட்டாங்க. ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் உங்களுக்கு லேட்டாகிருச்சு வர்றதுக்கு. அப்போ எப்பவுமே ரெகுலராக காலையில் சாமி கும்பிட்ற வரவங்க கருவறை மூடி இருந்தாலும் பரவாயில்லன்னு சாமி கும்பிட்டு தியானம் பண்ணிவிட்டு எல்லாம் போகிறாங்க. அப்படியே அப்படியே கொடிமரம், நந்தி எல்லாரையும் பார்த்துட்டு இந்த விநாயகரையும் கும்பிட்டுட்டு சரி அப்படியே வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். வெளி தோற்றம், வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு மெதுவாக, நான் ரூல்ஸ் பிரகாரம்லாம் பார்க்கலைங்க. பூசாரி வர்ற வரைக்கும் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சுற்றி பார்த்தோம். அப்படியே பார்த்தா சுவரெல்லாம் பார்த்தா பழைய கால சுவர் அது எப்படி இருக்குன்னு கல்லில் கல்லில் பதிச்சது. அப்படியே எனக்கு உள்ள டீட்டெயிலாக தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். அப்படியே பார்த்தோம். ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டு போனோம். பொறுமையாக கும்பிட்டோம். அப்புறம் ஒரு இடத்துல உள்ளே வந்தோம். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, நம்ம உள்ளே கருவறை திறந்துருக்கான்னு ஒரு பார்வை பார்த்து யாரும் சொன்னாலும் பரவாயில்லன்னு. உள்ளே கருவறையை பார்க்கும்போது கருவறையே பூட்டியதாக இருந்துச்சு, திறக்கலை. சரி மறுபடியும் வெளியில் வாங்க சுற்றி பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் ஒரு ரவுண்ட் அடித்தோம். அதாவது கோயிலுக்கு உள்ளே, அது உள்ளப்புறம் இப்போ தான் பல்லாக்கில் சாமியை எடுத்துகிட்டு போய் சுற்றி கொண்டு வச்சுட்டு அப்புறம்தான் பூஜையெல்லாம் பார்ப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, சாமிக்கு ஆராதனை பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க. நிறைய வேலை இருக்குது. அதனால் அவங்க பார்க்கட்டும். நம்ம பொறுமையாக பார்ப்போம். இப்போ நம்ம சாமி கும்பிட்ற கோயில் திறந்துருந்தாங்கன்னா சாமி என்ன பண்ணுவோம், சாமி நேராக கருவறை போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இது 6 மணிக்கு அவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்க்கட்டும். நம்ம ஒவ்வொரு சிலையுமா ஒவ்வொரு இடமும் பொறுமையாக நின்று நிதானமாக ரசித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதனால தான் நின்று நாங்கள் ரசித்து பார்த்துட்டே வரோம். அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரும்போது காலபைரவர் அவரையும் இது வரைக்கும் நான் அவசரமாக ஏதோ ஒரு சுற்றி போக்குற சாமின்னு நினச்சி சாமி கும்பிடுவோம். இப்போ தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு அழகாக நின்று தட்சிணாமூர்த்தி ஐயா நின்று சாமி கும்பிட்டு அவரையும் பார்த்துட்டு கேமரா மன்னிச்சுக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு சாமியாக பிரம்மா எல்லா சாமியை பார்த்துட்டு மறுபடியும் திறந்துட்டாங்களா இல்லையான்னு எட்டி பார்த்தேன். இல்லை, கருவறை திறக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் உட்காரலாமே அப்படின்னு இப்போ க்ளீன் பண்ணுறோம் சொன்னாங்க. உட்காருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாம் திறந்துருவாங்க, கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாங்க. சரி நான் ஒவ்வொரு கல்வெட்டையும் படித்து அப்படியே ஒவ்வொரு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. சந்து பொந்து மாதிரி தெரிஞ்சது. எனக்கு மனசே கேட்கல. மறுபடியும் கருவறை எட்டி பார்த்துட்டு போனேன். திறக்கிற மாதிரியே தெரியல. எனக்கு மனசே இல்லை. இன்றைக்கி எப்படியும் சாமியை பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 ஆகி போச்சு. ஒவ்வொரு டைம் உள்ளே வரும்போதும் அந்த கருவறை பக்கத்தில் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதனால் அதை திறந்து எட்டி பார்த்துட்டு போனேன் நான். அது பக்கத்தில் இருக்கிற அம்மன் சாமி எல்லாமே. ஆனால் இந்த பூலாந்தீஸ்வரன் இவங்க தான் சொல்ல மாட்டாங்க. அங்கே சிவகாமி அம்மன் டெம்பிள்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே கல்யாணங்கள்லாம் நடக்கும். அந்த பூலாந்தீஸ்வரர் சிவன் பார்த்திங்கன்னா நம்ம என்ன உயரத்தில் நின்று பெரியவங்க சின்னவங்க யார் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறவங்க குட்டையாக இருக்கிறவங்க நின்று பார்த்தாலும் அந்த சிவன் நேருக்கு நேர் எந்த நம் கண் தோற்றத்தளவு தான் வளர்ந்து நிற்பார். நம்ம விட பெரியவெல்லாம் தெரிய மாட்டார், நேராக தெரியும். அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம். எல்லாருமே
இந்த இடத்த ஸ்பெஷலை பார்த்துக்கோங்க. இந்த இடம் தான் என்னோடய கல்யாணம் நடந்த இடம், நிச்சயதார்த்தம் நடந்த இடம். இந்த இடத்துல தான் சேலை மறைப்பாக போட்டு ட்ரெஸ்ஸு மாற்றினோம். இந்த இடம் மறக்கவே முடியாது. என்னோடய கல்யாணம் நடந்த, நிச்சயதார்த்தம் நடந்த இந்த இடம் கோயில். இந்த இடத்த என்றைக்குமே மறக்க முடியாத இடம். இதுதாங்க எங்களுக்கு ஸ்பெஷலு. இந்த கோயிலில் வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் சுற்றி 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 திருப்பி திருப்பி சின்ன குழந்தை சுற்றின மாதிரி இந்த இடத்துல தான் நாங்கள் தாலி கட்டின இடம் சிவகாமி அம்மன். இந்த இடம் வந்து நாங்கள் பந்தி சாப்பாடு போட்டு, இந்த இடமெல்லாம் பந்தி போட்டு, இந்த இடத்துல நான் உட்காந்துருந்தேன். அங்கே பந்தி போட்டிருந்தாங்க. இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும். அப்படியே குருவி, காக்கா, தென்னகம் அவ்வளோ இயற்கையாக அப்படியே காலையில் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் மறக்க முடியாது.